ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்மு வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையில் ரொம்பவே டேஸ்ட்டான இறால் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இறால் மட்டும் இருந்தால் போதும். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ இறால்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இறால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த இறா தொக்குக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிற இறா தொக்குக்கு இந்த அளவுக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா அந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணுன்னா கரெக்டாக இருக்கும். தக்காளி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இறா க்ளீன் பண்ணும்போதே மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த இறால் தொக்குக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா இது 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாவை சேர்த்துக்கலாம். இறா சேர்த்து நல்லா இந்த மசாலாவோடு நல்லா வதக்கிக்கலாம். இதை இறா சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வதக்கியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டோன்னா நல்லா சூப்பராக இறா நல்லா வெந்துடுங்க. இறா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். மூடி போட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சி. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இறாலாம் நல்லா சுருண்டு சூப்பராக இறா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூடான சாதத்தோடு இந்த இறா தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இறால் தொக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.